நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் வேரியபிள்ஸ். int x is equal to 10. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்கு, ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் 8 இருக்கு. அதாக நியூமரிக் அண்ட் நான் நியூமரிக்கா பிரிப்பாங்க. இந்த எல்லா ஸ்டோரியும் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருவோம். அண்ட் இந்த ரைட் சைடு இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் ஆர் லிட்டரல்னு சொல்லுவோம். அண்ட் இதில் இன்டீஜர் கான்ஸ்டன்ட் இருக்கு, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் இருக்கு, கேரக்டர் இருக்கு, பூலியன் இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு. இது எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, எப்படி ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றது, இந்த எல்லா டீட்டெயிலையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் இதில் நெக்ஸ்ட் மீதி இருக்கிறது இந்த எக்ஸ். இந்த எக்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தோம், ஒரு வேரியபிள்னு பார்த்தோம். அதாவது நான் என் கோடில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு நேம் என்னது, ஐடென்டிஃபையர். இந்த வேரியபிளை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஸோ கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க. வேரியபிள்னா ஃபர்ஸ்ட் என்னது, இப்போ என் கோடில் நான் சில டேட்டாஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 2.5a. இந்த டேட்டாஸ் எல்லாம் என் கோடில் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த டேட்டாவை அதே கோடிலேயே நான் நிறைய இடத்துல எடுத்து யூஸ் பண்ணுற தேவை எனக்கு வரும். அப்போ இந்த டேட்டாவை எங்கேயாச்சும் நான் சேவ் பண்ணி வச்சா தான் நான் அகைன் எடுத்து யூஸ் பண்ண முடியும், ஆமாவா இல்லையா? அப்போ இதை சேவ் பண்ணி வைக்கிற இடத்த தான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ இதை ஏ அப்படிங்கிற ஒரு இடத்துல வைக்கிறேன், இதை பி அப்படிங்கிற ஒரு இடத்துல வைக்கிறேன், இதை சி அப்படிங்கிற ஒரு இடத்துல வைக்கிறேன். பட் என்னோட கம்பைலருக்கு இந்த ஏபிசி என்ன டைப் அப்படிங்கிறதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணும். அப்போதான் என்னோட கம்பைலர் அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு எவ்வளோ பைட் மெமரி தேவை அப்படிங்கிறத அலோகேட் பண்ணும். ஸோ நான் ஏக்கு 10 கொடுக்குறேன், 10ங்கிறது ஒரு இன்டீஜர், அப்போ ஏ ஒரு இன்ட் அப்படின்னு நான் கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். பிக்கு 2.5 கொடுக்குறேன், அந்த 2.5 ஒரு ஃப்ளோட்டா டபுள் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணும். அதில் நீங்கள் ஃப்ளோட்டுன்னு போட்டிருந்தா பின்னாடி எஃப் போட்டுக்கலாம், அது எந்த இஷ்யூவும் இல்லை. அண்ட் இந்த ஏங்கிறது ஒரு கேரக்டர், அப்போ இந்த சிங்கிற வேரியபிள் ஒரு கேர் அப்படின்னு என் மிஷினுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணும். அப்போதான் இந்த 10 ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பைட் ஆஃப் மெமரி தேவை, இந்த 2.5 ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெமரி தேவை, அண்ட் இந்த ஏவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெமரி தேவை அப்படிங்கிறது என் கம்பைலருக்கு புரியும். அண்ட் புரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெமரியை அலோகேட் பண்ணும். ஸோ அப்போ வேரியபிள்ங்கிறது என்னது, வேரியபிள் இஸ் அ கண்டெய்னர் டு ஸ்டோர் வேல்யூஸ். கண்டெய்னர் டு ஸ்டோர் வேல்யூஸ் ஆர் வேரியபிள் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் நான் கொடுக்குற வேல்யூ எல்லாமே இந்த வேரியபிள் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அதனால தான் இந்த வேரியபிளை ஸ்டோரேஜ் கண்டெய்னர்னு சொல்கிறோம். ஆர் வேரியபிளுக்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்கு, இட் இஸ் அ நேம்டு லொகேஷன் ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் மெமரி. அதாவது மெமரி லொகேஷனில் இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ஷனுக்கு நான் கொடுக்குற நேம் தான் வேரியபிள். இந்த மாதிரி வேரியபிளுக்கு பல டெஃபினேஷன் இருக்கு. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு டயக்ராமில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸாக இருக்கிறது தான் நம்மளுக்கு மெமரி. மெமரிங்கிறது என்னது, மெமரி இஸ் நத்திங் பட் சீக்வன்ஸ் ஆஃப் பைட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பைட்ஸ் சேர்ந்தது தான் நம்ம மெமரின்னு சொல்லுவோம். இதில் இருக்க ஒவ்வொரு ஸ்மால் பாக்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 8 பிட்டு சேர்ந்தா அது என்னன்னு சொல்லுவோம், ஒரு பைட்டுன்னு சொல்லுவோம். அதே 4 பிட் சேர்ந்தா அது என்னன்னு சொல்லுவோம், சொல்லுங்க, 4 பிட் சேர்ந்தா அதை நிபிள்னு சொல்லுவோம். ஒரு பிட்டை ஃபிளிப் ஃப்ளாப்னு சொல்லிக்கலாம். 8 பிட்டை ஒரு பைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி மெமரியை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றிலாம் இப்போ நான் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ மெமரி இஸ் நத்திங் பட் சீக்வன்ஸ் ஆஃப் பைட்ஸ். அந்த பைட்ஸில் இருக்க சின்ன யூனிட் தான் வந்து பிட்டு. 8 யூனிட் ஆஃப் பிட்ஸ் சேர்ந்தா நம்ம ஒரு பைட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு பைட்டுக்கும் நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 8 பிட் சேர்ந்த ஒரு பைட், அந்த 8 பைட்டுக்கு ஒரு அட்ரஸ். நெக்ஸ்ட் ஒரு 8 பிட் சேர்ந்த ஒரு பைட், அந்த ஒரு பைட்டுக்கு ஒரு அட்ரஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் 8 பிட் சேர்ந்த ஒரு பைட், அதுக்கு ஒரு அட்ரஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு பைட்டுக்கும் நம்மளுக்கு அட்ரஸ் இருக்கும். இப்போ நான் ஒரு இன்டீஜர் வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், int a is equal to 3ன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சிம்பிளாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்டீஜரோட சைஸை 2 பைட்டை அசியூம் பண்ணிக்கலாம், அதாவது 16 பிட்ஸா. ஜாவால இன்டோட சைஸ் என்னமோ 4 பைட்ஸ் தான். பட் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 2 பைட்ஸ் அசியூம் பண்ணிக்கலாம். இதை நான் 4 பைட்ஸ்ன்னு கொடுத்தா இங்கே நிறைய 0s and 1s ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு 2 பைட்ஸாக அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த 3யோட பைனரி வேல்யூ என்னது, 1 1. பட் என்னோட இன்டோட சைஸ் என்னவா நான் எடுத்திருக்கேன், 2 பைட்ஸ், அதாவது 16 பிட்ஸாக எடுத்திருக்கேன். ஆல்ரெடி எனக்கு 2 பிட்ல இந்த 1 1 ஃபில் ஆயிரும், மீதி இருக்க 14 பிட்ல 0 ஃபில் ஆகும். அப்போ நான் என் நம்பரை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணா
1 1 0 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 0. ஸோ இந்த த்ரீங்கிற நம்பர் என்னோட மிஷினில் எப்படி ஸ்டோர் ஆகும்னா இப்படி தான் ஸ்டோர் ஆகும். 3 ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு என்னமோ எனக்கு தேவைப்படுறது 2 பிட்டு தான். பட் ஆனால் நான் சைஸ் 2ன்னு வச்சிருக்கேன், ஐ மீன் 2 பைட்டுன்னு வச்சிருக்கேன். அப்போ 2 பிட் தேவைப்பட்டாலும் அந்த 16 பிட்டையும் நான் ஃபில் பண்ணி தான் ஆகணும். நான் ஃபில் பண்ணுற வேல்யூவை தவிர மீதி இருக்க வேல்யூஸ் எல்லாமே 0வா போட்டு நம்ம ஃபில் பண்ணிப்போம். ஸோ அப்போ இந்த 0ல இருந்து இந்த 1 வரைக்கும் இருக்கிறது தான் என்னோட 3. இப்போ நான் இந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அந்த வேல்யூ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த வேல்யூ எங்கே இருக்குன்னு தெரியணும்னா எனக்கு அந்த வேல்யூவோட அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும். பட் ஆஸ் அ ப்ரோக்ராமரா அட்ரஸை ஞாபகம் வச்சுக்கிறது நம்மளுக்கு ஒரு ஈஸியான டாஸ்கா, டிஃபிகல்ட்டான டாஸ்கா? ஸோ அட்ரஸ் வந்து ஏன்னா இந்த ஃபார்ம் எழுதியிருக்கேன்னா, இது வந்து ஒரு இன்டீஜர் தான். பட் அந்த இன்டீஜரை நான் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம் எழுதியிருக்கேன். பிகாஸ் மெமரி அட்ரஸ் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஒரு ஹெக்ஸாடெசிமல் ஃபார்ம்ல இருக்க இன்டீஜரை நம்ம ஒவ்வொரு டைமும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் நிறைய இன்டீஜர் யூஸ் பண்ணுறேன், நிறைய ஃப்ளோட் யூஸ் பண்ணுறேன்னா அது எல்லாமே மெமரியில தான் ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு. இப்போ அந்த வேல்யூவை நான் எடுத்து யூஸ் பண்ணணும்னா எனக்கு அட்ரஸ் தெரிஞ்சதான் தான் எடுக்க முடியும் அப்படின்னா அது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு நேம் கொடுத்தோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் இன்டர்னா 2 பைட்ஸ்னு. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் இந்த ஏக்கான இடம் தான். இதுக்குள்ளதான் வேல்யூ இருக்கு. இந்த அட்ரஸை வச்சு ஆக்சஸ் பண்றது எனக்கு கஷ்டம். நான் இப்போ என்ன பண்ணுவேன், இந்த மொத்த இடத்துக்கும் சேர்த்து ஏன்னு ஒரு நேம் கொடுப்பேன். அப்போ எப்பெல்லாம் இந்த வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்றோம்னு நினைக்கிறனோ அப்பெல்லாம் இந்த ஏவை யூஸ் பண்ணாலே இந்த வேல்யூவை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம சொல்றோம் வேரியபிள் இஸ் அ நேம் given to a specific portion of memory, or else variable is a storage container which is used to store values. கிளியரா புரிஞ்சுச்சா? ஸோ அகைன் சொல்கிறேன், சிம்பிளாக லெசன் பண்ணிக்கோங்க. மெமரிங்கிறது ஒன்றும் இல்லை, நிறைய பைட் சேர்ந்தது தான் மெமரி. 8 பிட்ஸ் சேர்ந்தா ஒவ்வொரு பைட். ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா எல்லாமே இந்த பிட்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த டேட்டா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். எங்கே இருக்குன்னு தெரியணும்னா நம்மளுக்கு அதோட அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும். பட் ஒவ்வொரு டைமும் அட்ரஸை வச்சு அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த டேட்டா இருக்க இடத்துக்கு மட்டும் ஒரு நேம் கொடுத்துட்டோம். அந்த நேம் தான் நம்மளோட வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த டேட்டா வேணுமோ அந்த வேரியபிள் நம்ம ஆக்சஸ் பண்ணாலே அந்த டேட்டா நமக்கு கிடைச்சிடும். கிளியரா? பட் ரியாலிட்டியில நம்ம பார்த்தோம்னா நம்மளோட மெமரி ஹரிசான்டலா இருக்காது. நம்மளோட மெமரி வெர்டிகலா தான் இருக்கும். அண்ட் இதுலயுமே இந்த ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு பிட்டுன்னு நம்ம சொல்லுவோம். 8 பிட் சேர்ந்தா நமக்கு ஒரு பைட் வரும். ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு டயக்ராமேட்டிக்கா ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஹரிசான்டலா போட்டே பழகிருப்போம். பட் ரியாலிட்டியில மெமரி வெர்டிகலா தான் இருக்கும், பிட்ஸா இருக்கும். 8 பிட் சேர்ந்தா ஒரு பைட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வேரியபிளுக்கான டெஃபினேஷன். வேரியபிளுக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்கு. பட் ஆக்சுவலா வேரியபிள் எதுக்காக அப்படின்னா ஒரு டேட்டாவை ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்காக தான் வேரியபிள் அப்படிங்கிற கான்செப்டே கிரியேட் ஆச்சு. கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம வேரியபிளோட கிளாசிபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் வேரியபிளை நம்ம 2 ஆஸ்பெக்ட்ல கிளாசிஃபை பண்ணலாம். ஆஸ்பெக்ட் 1 பேஸ்ட் ஆன் வேல்யூஸ். ஒரு வேரியபிள் என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வேரியபிளை கிளாசிஃபை பண்ணலாம். தட் இஸ் ஆஸ்பெக்ட் 1. இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு, பேஸ்ட் ஆன் இட்ஸ் பொசிஷன். என்னோட கோடில் எந்த பொசிஷன்ல அந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் வேரியபிளை கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆஸ்பெக்டை வச்சு நான் வேரியபிளை கிளாசிஃபை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டை வச்சு நம்ம பிரித்து பார்ப்போம். ஸோ ஒரு வேரியபிளை அது என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு கிளாசிஃபை பண்ணால் நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் டைப் primitive வேரியபிள்ஸ், செகண்ட் டைப் ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ். primitive வேரியபிள்ஸ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா அந்த வேரியபிள்குள்ள டைரக்டா primitive வேல்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் int x is equal to 10, char c is equal to a. ஸோ இப்படியெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறது primitive வேரியபிள். இந்த எக்ஸுக்குள்ள டைரக்டா 10 இருக்கும். இந்த எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், இதுக்குள்ள என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா 10 இருக்கும். இந்த சிக்குள்ள டைரக்டா ஏ தான் இருக்கும். சிங்கிறது ஒரு வேரியபிள், இதுக்குள்ள என்ன இருக்கும், ஏ இருக்கும். பட் மிஷினை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் என்னவா கன்சிடர் பண்ணிக்கும், அதோட ASCII வேல்யூவாவோ அரல்ஸ் அதோட யூனிகோட் வேல்யூவாவோ தான் கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ 97 அந்த 97 பைனரியில இருக்கும். இங்கேயும் இந்த 10ங்கிறது பைனரியில இருக்கும். பட் நாம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த வேரியபிள்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கிறது ஒரு primitive வேல்யூவை. அப்படி primitive வேல்யூவை கண்டெயின் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ் தான் நம்ம primitive வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம்.
தென் ரெஃபரன்ஸ் வேரியபிள். ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட். ஸோ இந்த லைன்ல நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன். இது ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை எஸ்ங்கிற ஒரு வேரியபிளை வச்சு நான் பாயிண்ட் பண்றேன். இந்த எஸ்ங்கிற வேரியபிள் அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இங்க என்னோட வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்படி ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேரியபிளை தான் நம்ம ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். உங்களுக்கு பிரிமிட்டிவ் வேரியபிள்ஸ்ல டவுட் வராது, பிகாஸ் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அண்ட் பிரிமிட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரெஃபரன்ஸ் வேரியபிள்ல உங்களுக்கு டவுட் வரலாம். எதுக்கு இங்க நியூ யூஸ் பண்ணிருக்காங்க, எதுக்கு ஸ்டூடெண்ட் போட்டு பக்கத்துல இந்த பிராக்கெட், ஆப்ஜெக்ட்னா என்னது அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரலாம். பட் நம்ம ஊப்ஸ் பார்க்கும்போது இது எல்லாத்தையும் ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து தெளிவா பார்ப்போம். ஆஸ் ஆஃப் நவ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜாவாவோட வேரியபிள 2 ஆஸ்பெக்ட்ல பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன டைப் ஆஃப் வேல்யூ அது ஸ்டோர் பண்ணிருக்கு அப்படிங்கிறத வச்சு அப்படி பிரிச்சா பிரிமிட்டிவ் வேரியபிள், ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு வரும். பிரிமிட்டிவ் வேரியபிள் டைரக்டா பிரிமிட்டிவ் வேல்யூ ஹோல்ட் பண்ணியிருக்கும். ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்படி ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ற வேரியபிள்ஸ் தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். இது நம்மளோட ஆஸ்பெக்ட் 1. இப்போ நம்மளோட ஆஸ்பெக்ட் 2, அந்த வேரியபிளோட பர்பஸ் அண்ட் பொசிஷன் இதை வச்சு கிளாஸிஃபை பண்ணா எனக்கு வேரியபிளை 3 டைப்பா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், and second type static variable, and third type local variable. ஸோ ஒரு வேரியபிளோட லொக்கேஷனை வச்சு கிளாஸிஃபை பண்ணால் எனக்கு 3 டைப் வரும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள், லோக்கல் வேரியபிள். இந்த 3ம் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் ஜாவால. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இந்த 3 வேரியபிளை தான் நம்ம இந்த வேரியபிளோட பார்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த வேரியபிள்ஸை நம்ம ஒன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கலாம். கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன? ஆக்சுவலா இது ரெண்டும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே வரும். பட் இந்த ரெண்டையும் நம்ம இந்த வேரியபிள்ஸ்ல யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்ட்டு சிம்பிளா பார்த்துக்கலாம். அந்த மாடியூல் நம்ம பார்க்கும்போது இது ரெண்டை பத்தி தெளிவா பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு கிளாஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு கிளாஸை நம்ம ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம பில்ட் பண்ண குவான்டிட்டிஸ் தான் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹவுஸோட ப்ளூ பிரிண்ட் கிளாஸ்னா இந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி நான் கட்டின பில்டிங் தான் வந்து எனக்கு ஆப்ஜெக்ட். ஒரு கேக்கோட ரெசிபி வந்து கிளாஸ்னா அந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நான் பண்ண கேக்கை தான் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். கிளியரா? கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான், அது லைவாக எக்ஸிஸ்ட் ஆகாது. அதை ஃபாலோ பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் ஒரு லைவான குவான்டிட்டியாக இருக்கும். இந்த மாதிரியான கான்செப்டை நம்ம ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்றது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம நம்மளோட வேரியபிள்ஸை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ், இந்த கிளாஸோட நேம் ஸ்டூடெண்ட்னு வச்சிருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன ஆட்ரிபியூட் எல்லாம் இருக்கும்? ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நேம் இருக்கும். ஸோ அந்த நேமோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங் நேம், அண்ட் ரோல் நம்பர் இருக்கும் கண்டிப்பா, இன் ரோல் நம்பர், அண்ட் அவன் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவனோட கிரேட் என்ன, மார்க்ஸ் என்ன, பர்சன்டேஜஸ் என்ன, அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் என்ன, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். பட் நாம இந்த ரெண்டோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ். கிளாஸ்னா என்னது? ப்ளூ பிரிண்ட். இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணி நம்ம கிரியேட் பண்றது தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஜாவால இருக்க நியூ கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான கோட் ஸ்டூடெண்ட் s1 is equal to new student. ஸோ இந்த நியூ ஸ்டூடெண்ட்னா எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இந்த s1ங்கிற வேரியபிள் அந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். பிகாஸ் ப்ளூ பிரிண்ட்ங்கிறது ஒன்று தான். அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் s2 is equal to நியூ ஸ்டூடெண்ட். ஸோ அகெயின் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க வேரியபிள் s2. எப்பெல்லாம் நான் இந்த நியூ கீவேர்டை யூஸ் பண்றேனோ அப்பெல்லாம் புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு, 2 ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் 2 ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்கு? ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நேம்ங்கிற ஆட்ரிபியூட் இருக்கு அண்ட் ரோல் நம்பருங்கிற ஆட்ரிபியூட் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும்
நேமுங்கிற அட்ரிபியூட் இருக்கு, ரோல் நம்பர் அப்படிங்கிற அட்ரிபியூட் இருக்கு. நேமும் ரோல் நம்பரும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா இல்லை வேற வேறையா இருக்குமா? S1ங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட், S2ங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி நான் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப 100 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஆனா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த நேமும் ரோல் நம்பரும் ஒரே மாதிரி இருக்குமா வேற வேற மாதிரி இருக்குமா? நேம் கூட மேபி ஒரே மாதிரி இருக்கலாம், பட் ரோல் நம்பர் இஸ் அ யூனிக் ஐடென்டிட்டி ஆஃப் அ ஸ்டூடெண்ட். அப்ப இந்த ரோல் நம்பர் கண்டிப்பா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேற வேறையா தான் இருக்கும். நேம் 2 பேத்துக்கு ஒரே நேமா இருந்தா அந்த 2 பேரும் ஒரே ஆளாயிருவாங்களா? கிடையாது, வேற வேற ஆள் தான். ஸோ நான் 100 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த 100 ஆப்ஜெக்ட்டுக்கும் நேமுங்கிற அட்ரிபியூட் இருக்கும், ரோல் நம்பர் அப்படிங்கிற அட்ரிபியூட் இருக்கும். இந்த மாதிரியான வேரியபிள்ஸ் தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த வேரியபிளோட வேல்யூ மாறுச்சுன்னா அப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம்னு பார்த்தோம்னா, ஒரு கிளாஸுக்குள்ள இருக்கணும் அந்த வேரியபிள் அண்ட் எந்த மெத்தடுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. இப்போ இது டைரக்டா கிளாஸ்க்குள்ள இருக்கு, இந்த நேமுங்கிற வேரியபிளும் ரோல் நம்பர்ங்கிற வேரியபிளும். இது எந்த மெத்தடுக்குள்ளேயும் கிடையாது. இந்த மாதிரியான வேரியபிள் தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் செப்பரேட் காப்பியா இருக்கும். ஸோ நான் எப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் போகணும்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த வேரியபிளோட வேல்யூ வேற வேறையா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ நான் போக வேண்டிய கான்செப்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட் காப்பியா இருக்கும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் கூட சேர்ந்தது. எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்டோட பார்ட்டாக தான் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கும். நம்மளுக்கு ஜாவால ஆப்ஜெக்ட் எல்லாமே ஹீப் அப்படிங்கிற ஒரு மெமரி ஏரியால கிரியேட் ஆகும். நம்ம ஸ்டார்டிங்லேயே ஜேடிகே, ஜேவிஎன், ஜிஆர்இ அந்த 3 என்னென்னு பார்த்தோம். இதுல ஜேவிஎன்குள்ள சில மெமரி ஏரியாஸ் இருக்கும். ஸ்டாக்குங்கிற மெமரி ஏரியாஸ் இருக்கும், ஹீப்புங்கிற ஏரியா இருக்கும், மெத்தட் ஏரியா இருக்கும், இந்த மாதிரி சில ஏரியாஸ் இருக்கும். அதுல இந்த ஹீப்புங்கிற மெமரிக்குள்ள தான் நாம கிரியேட் பண்ற இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அப்ப ஆப்ஜெக்ட் ஹீப்ல இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்டோட பார்ட்டா இருக்க இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் ஆப்ஜெக்டோட ஒன்னா ஹீப் மெமரியில தான் இருக்கும். ஸோ எப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் ஆகும்னு பார்த்தோம்னா, நான் எப்போ ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றனோ அப்போ அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் அந்த ஆப்ஜெக்டோட சேர்த்து கிரியேட் ஆகிடும். எப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் டிஸ்ட்ராய் பண்றனோ அப்போ அந்த ஆப்ஜெக்டோட சேர்த்து இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் டிஸ்ட்ராய் ஆகிடும். பட் யூஸ்லெஸ் ஆப்ஜெக்டை டிஸ்ட்ராய் பண்றது ஜாவால ஒரு ப்ரோக்ராமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதுக்கு ஜாவா பீப்புள் ஒரு ஆளை வச்சிருக்காங்க, அவங்க பேர் தான் கார்பேஜ் கலெக்டர். பட் இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம லேட்டர் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேரியபிளை நான் எப்படி ஆக்சஸ் பண்றது? இது எப்போ கிரியேட் ஆகும்னு பார்த்தாச்சு, எப்போ இந்த வேரியபிளுக்கு போகணும்னு பார்த்தாச்சு, எங்க ஸ்டோர் ஆகும்னு பார்த்தாச்சு, எப்போ டிஸ்ட்ராய் ஆகும்னு பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி ஆக்சஸ் பண்றது? இப்போ என்கிட்ட இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்கு, அதுக்குள்ள ஸ்ட்ரிங் நேம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கு, இன்ட் ரோல் நம்பர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கு. இப்போ இதை நான் ஆக்சஸ் பண்ணணும். நான் இதுக்குள்ளேயே வந்து ஒரு மெத்தட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string array args. இதுக்குள்ள system.out.println name. இதை எப்படி யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் என்னோட வேரியபிள் ரெண்டும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இந்த மெயினுங்கிற மெத்தட் எந்த டைப் ஆஃப் ஏரியா? ஸ்டாட்டிக் ஏரியா. பிகாஸ் நான் மெயின் மெத்தடை டிக்ளேர் பண்ணும்போது ஸ்டாட்டிங்கிற கீவேர்டை போட்டிருக்கேன். அப்போ இந்த மெயின் மெத்தட் ஒரு ஸ்டாட்டிக் ஏரியா. நம்ம ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ள ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்டாட்டிக் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான கேர்ட் கிடையாது. ஸ்டாட்டிக் எப்பயுமே ஒரு கிளாஸுக்கு ரிலேட்டடான கீவேர்ட். பட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்டோட பார்ட்டாக தான் இருக்கும். அப்போ ஸ்டாட்டிக் இஸ் நோவேர் ரிலேட்டட் டு ஆப்ஜெக்ட், பட் இன்ஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ பார்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். அப்போ ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ள இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை டைரக்டா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம அப்போ என்ன பண்ணோம்னா அந்த மெயின் மெத்தட்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். ஸ்டூடெண்ட் S1 is equal to நியூ ஸ்டூடெண்ட். நம்ம எப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் ஆகும்னு பார்த்தோம், அந்த கிளாஸ்க்கு எப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அந்த டைமில் தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் கிரியேட் ஆகும். ஸோ நான் எப்போ நியூ கொடுக்குறனோ அப்பயே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஆப்ஜெக்டோட பார்ட்டா நேமுங்கிற வேரியபிள் கிரியேட் ஆயிடுச்சு, ரோல் நம்பருங்கிற வேரியபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதியிருக்கிறது மெயின் மெத்தடுக்குள்ள. அந்த மெயின் மெத்தட் ஒரு ஸ்டாட்டிக் ஏரியா. ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ள நம்ம டேரெக்டாக இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். S1.name, system.out.println S1.roll number. இப்போ நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர் வராது, கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகும் அண்ட் கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னும் ஆகும். ஸோ இப்போ இங்கே என்ன பிரிண்ட் ஆகும்? நான் நேம் ரோல் நம்பர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கு ஏதாச்சும் வேல்யூ கொடுத்துருக்கேன்னா கொடுக்கல. இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு ஒரு ப்ரோக்ராமர் வேல்யூ கொடுக்கலனாலும் JVM அதுக்கு டிஃபால்ட் வேல்யூவை அசைன் பண்ணிடும். எப்போ அசைன் பண்ணோம்னா
நம்ம எப்ப அந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றோமோ அந்த டைம்ல எந்தெந்த வேரியபிளுக்கெல்லாம் யூசர் வேல்யூ கொடுக்கலையோ அந்தந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கெல்லாம் ஜேவிஎம் டிஃபால்ட் வேல்யூவை அசைன் பண்ணும். ஒரு ஸ்ட்ரிங்குக்கான டிஃபால்ட் வேல்யூ நல். நம்ம ரிசர்வ்டு வேர்ட்ஸ் பார்க்கும்போதே பார்த்தோம், நல்லுங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு யூசர் எந்த ஆப்ஜெக்டையும் அலோகேட் பண்ணலன்னா டிஃபால்ட்டா அலோகேட் ஆகிற வேல்யூ தான் நல் அப்படின்னு பார்த்தோம். ரோல் நம்பருங்கிறது ஒரு இன்டீஜரோட டிஃபால்ட் வேல்யூ 0. ஆர் நாம ஏதோ வேல்யூ கொடுத்துருந்தோம்னா நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். இது ஒரு கான்செப்ட். இப்போ இந்த சேம் கோட நான் உங்களுக்கு ரன் பண்ணி அவுட்புட் என்னன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ரன் பண்ணணும்னா இந்த கோட் கம்பைல் ஆகணும். கம்பைல் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். இந்த கோட் நம்மளுக்கு கம்பைலே ஆகாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ள டேரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாது. எரர் மெசேஜ் நம்மளுக்கு கிளியராக வந்திருக்கு பாருங்க. நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நேம் cannot be referenced from a static context. Again, non-static variable roll number cannot be referenced from a static context. நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ டெமோ டி இஸ் ஈக்குவல் டு நியூ டெமோ. ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸோட நேமை கொடுக்கணும். அப்புறம் இந்த டிங்கிறது ஒரு வேரியபிளோட நேம் ஈக்குவல் டு போட்டு நியூங்கிற ஒரு கீவேர்ட், அப்புறம் இந்த டெமோவை நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். பட் இதை எது பற்றியும் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் மாடியூல் பார்க்கும்போது இதை தெளிவாக பார்ப்போம். இப்போ இதை நான் அகைன் கம்பைல் பண்ணுறேன். இப்பயும் அவுட்புட் வராது. பிகாஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். பட் அகைன் என்ன பண்ணுறேன்? இந்த வேரியபிளை டேரெக்டாக தான் ஆக்சஸ் பண்ணுறேன். நான் கிரியேட் பண்ணுறதை யூஸ் பண்ணுறதுக்கு தானே. டி டாட் நேம் டி டாட் ரோல் நம்பர். இப்போ நான் அந்த வேரியபிள்ஸை ஆப்ஜெக்டோட வழியாக ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். கோட் கம்பைல் ஆயிடுச்சு. அந்த கிளாஸை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு ரன்னும் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நேமுங்கிற வேரியபிளுக்கு அவுட்புட் நல்லுன்னு வந்திருக்கு. அண்ட் இந்த ரோல் நம்பருங்கிற வேரியபிளுக்கு அவுட்புட் 0ன்னு வந்திருக்கு. பிகாஸ் நான் வேல்யூ கொடுக்கல. அதனால அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஜேவிஎம் டிஃபால்ட் வேல்யூவை கொடுத்துரும். கிளியரா? இது ஒரு கான்செப்ட். இப்போ இந்த கோட லிசன் பண்ணுங்க. சேம் அதே கோடு தான், பட் கொஞ்சம் சேஞ்ச். கிளாஸ் ஸ்டூடெண்ட் string name is equal to bill by year and int roll number is equal to என்ன வச்சுக்கலாம்? 20241. ஜஸ்ட் அந்த நம்பர் தான் தோணுச்சு, அப்படியே வச்சுட்டேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். ஜஸ்ட் நான் ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் பெருசாக எழுத கொஞ்சம் லேசினஸாக இருக்குது. அதனால நான் பிஎஸ்விஎம் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். பட் நம்ம கம்பைலரில் ரன் பண்ணும்போது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படி ஃபுல்லாக தான் போடணும். பிஎஸ்விஎம் எஸ்ஓபிஎல்என் அப்படி போட்டாலாம் கம்பைலர் நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்கும். ஸ்ட்ரிங் args இது வந்து மெயின் மெத்தட். மெயின் மெத்தடோட ஏரியாவை நம்ம ஸ்டாட்டிக் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ள இந்த 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிளையும் நம்ம டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பட் இன்ஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ள இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் இன்னொரு மெத்தட் எழுதுறேன். பப்ளிக் வாய்ட் m1. இந்த மெத்தடை நான் டிக்ளேர் பண்ணும்போது இங்க ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்ட் போடல. அப்ப இந்த மெத்தட் ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட் கிடையாது. நான் ஸ்டாட்டிக் கீவேர்ட் போட்டாதான் அது ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளா இருக்கும், இல்லைனா ஸ்டாட்டிக் மெத்தடா இருக்கும். ஸ்டாட்டிக் கீவேர்ட் போடலனா அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான், அந்த மெத்தடா இருந்தாலும் அது ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் தான். இன்ஸ்டன்ஸ் மெத்தட்குள்ள இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நேம் ரோல் நம்பர். ஸோ இந்த கோட் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்பைல் ஆகும் அண்ட் ரன்னும் ஆகும். பட் ரன் ஆன அவுட்புட் வருமா? கெஸ் பண்ணுங்க. ஆமாம், அவுட்புட் வரும். பில் பை எரர் டாட் 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 20241 அப்படிலாம் அவுட்புட் வரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. நம்மளோட எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? அது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, சியாக இருந்தாலும் சரி, C++ஆக இருந்தாலும் சரி, ஈவன் ஜாவாலையும் அதே ரூல் தான். என்னோட எக்ஸிக்யூஷன் மெயின் மெத்தட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். என்னோட ஜேவிஎம் மெயின் மெத்தட்குள்ளே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும். பட் என்னோட மெயின் மெத்தட்குள்ளே ஒன்றுமே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த அவுட்புட் பிரிண்ட் ஆகும்? M1ங்கிறது மெத்தட். ஒரு மெத்தட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? மெத்தடை கால் பண்ணாதான் அந்த மெத்தட் ரன் ஆகும். நம்ம எங்கே அந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கோம்? எங்கேயுமே கால் பண்ணல. அப்போ இந்த கோட் கம்பைல் ஆகும், ரன் ஆகும், பட் அவுட்புட் வராது.
ஓகே, இந்த M1 நம்ம இங்க கால் பண்ணலாம். என்னோட கோடு ஸ்டார்ட் ஆயிரும். ஜேவி மெயின் மெத்தட் எங்க இருக்குன்னு பார்க்கும். மெயின் மெத்தட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதோட பாடிக்குள்ள வரும். இங்க M1 இருக்கு. பட் இந்த M1 இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது கரெக்டா தப்பா? யோசிங்க. அகைன் M1ங்கிறது இன்ஸ்டன்ஸ் மெத்தட். அந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தடை டைரக்டா ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ள ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப நான் ஆக்சஸ் பண்ணணும்னு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஸ்டூடெண்ட் s is equal to நியூ ஸ்டூடெண்ட். அப்புறம் அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ s.m1 அப்படின்னா இந்த கோட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகும், ரன்னும் ஆகும். அவுட்புட் என்ன வரும்? நேம் இருக்க இடத்துல பில் பை எரர், அப்புறம் இந்த ஸ்ட்ரிங் டாட் 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 நாட் பிரிண்ட் ஆயிரும். அண்ட் ரோல் நம்பர் 20241. கிளியரா? இப்போ இந்த கோடையும் நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த கிளாஸை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைலும் ஆயிடுச்சு அண்ட் கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டும் ஆயிடுச்சு. பட் எனக்கு அவுட்புட் எதுவுமே வரல. பிகாஸ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி M1 அப்படிங்கிறது ஒரு மெத்தட். எந்த மெத்தடுமே கால் பண்ணுற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ இந்த M1 நான் எங்கே கால் பண்ணி ஆகணும்? மெயின் மெத்தட்குள்ளே கால் பண்ணி ஆகணும். M1 இது வந்து ஒரு மெத்தட் கால் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் கோடு கம்பைல் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கோட் கம்பைல் ஆகலை. பிகாஸ் M1 அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட், அதாவது நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ நான் ஸ்டாட்டிக் மெத்தட் M1 cannot be referenced from a static context. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த M1 கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். டெமோ d is equal to நியூ டெமோ. அண்ட் அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணோம். ஸோ இப்போ அகைன் நான் கிளாஸை கம்பைல் பண்ணுறேன். கிளாஸ் கம்பைல் ஆயிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அண்ட் நம்மளால் அவுட்புட்டையும் பார்க்க முடியுது. பில் பை எரர் டாட் 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 20241. ஸோ இன்ஸ்டன்ஸ் மெத்தடை ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ளேருந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா கம்பல்சரி ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணணும். கிளியரா? ஓகே, இந்த கோட் புரிஞ்சிருந்தா நம்ம இன்னும் சில கான்செப்ட் பார்ப்போம். எல்லாமே இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு ரிலேட்டடான கான்செப்ட் தான். ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நாம் வேல்யூ கொடுக்கலன்னா ஜேவிஎம் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கும்னு பார்த்தோம். பட் எந்த டைம்ல ஜேவிஎம் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கும்? நான் ஒரு கோட் எழுதுறேன். இந்த கோடுக்கு அவுட்புட் என்ன வரும்னு கெஸ் பண்ணுங்க. ஓகே ஃபைன், XYZன்னு வச்சிருக்கலாம். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் C போட்டேன்னு தெரியல. பட் ஃபைன். ஓகே, நான் கிளாஸ்க்குள்ள டேரெக்டாக 3 வேரியபிள் எழுதியிருக்கேன். அந்த வேரியபிள் எந்த மெத்தடுக்குள்ளேயும் இல்லை, அந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட் போட்டும் இல்லை. அந்த மாதிரியான வேரியபிள் தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நான் மெயின் மெத்தட்குள்ளே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். நான் அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கு எந்த வேல்யூ அசைன் பண்ணல. பட் நோ ப்ராப்ளம், ஜேவிஎம் அதுக்கு டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். பட் இந்த கோடு ரன் ஆகுமா, ரன் ஆகாதா? ஃபர்ஸ்ட் கம்பைல் ஆகுமா, கம்பைல் ஆகாதா? கம்பைல் ஆகாது. நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர் வரும். நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் எக்ஸ் cannot be referenced from static content. அதே மாதிரி நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஒய் cannot be referenced from static content. ஸோ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ள டைரக்டா யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஜேவிஎம் டிஃபால்ட் வேல்யூவை கொடுக்கும், பட் எப்போ கொடுக்கும்? அந்த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகணும்ல. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்போ கிரியேட் ஆகும்னு பார்த்தோம்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தான் அந்த ஆப்ஜெக்டோட பார்ட்டா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் கிரியேட் ஆகும்னு பார்த்தோம். பட் நம்ம இந்த கூட எங்கேயுமே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் மெயின் m is equal to நியூ மெயின். இந்த லைன்ல தான், அதுவும் இந்த நியூ கீவேர்டை பார்க்கும் போது தான் எனக்கு மெயின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இந்த எம்ங்கிற வேரியபிள் இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இதுக்குள்ள எக்ஸுங்கிற வேரியபிள், ஒய்ங்கிற வேரியபிள், சிங்கிற வேரியபிள், இந்த 3 வேரியபிளும் கிரியேட் ஆகும். இப்ப ஜேவிஎம் அதுக்கு வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்க்கும். இங்க வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஜேவிஎம் இதுக்கு டிஃபால்ட் வேல்யூஸ் அசைன் பண்ணும். எக்ஸ் வந்து இன்ட் டைப், இன்டோட டிஃபால்ட் வேல்யூ 0. ஒய் ஃப்ளோட் டைப், ஃப்ளோட்டோட 0.0. சி வந்து ஸ்ட்ரிங் டைப், ஸ்ட்ரிங் வந்து ஒரு கிளாஸ். அப்போ ஒரு கிளாஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு நாம அசைன் பண்ணல எந்த ஆப்ஜெக்டையும் அப்படின்னா டிஃபால்ட்டா கொடுக்கறது நல். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கோட் ஃபர்ஸ்ட் கம்பைல் ஆகுமா? அகைன் கம்பைல் ஆகுது. நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், பட் அகைன் டேரக்டா தான் அந்த வேரியபிளை யூஸ் பண்றேன். ஆப்ஜெக்ட் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்? அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சு தான் இந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ண முடியும். அப்போ எக்ஸ்ன்னு போடக்கூடாது.
m.x, m.y, m.c. இப்போ எனக்கு அவுட்புட் 0, 0.0, நல் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். JVM இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு டிஃபால்ட் வேல்யூவை கொடுக்கும். அப்படி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகணும். கிளியரா? அண்ட் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நம்ம ஆப்ஜெக்ட் லெவல் வேரியபிள்னு சொல்லுவோம், ஆர் எல்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். கிளியரா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நம்ம எப்போ போகணும்? எப்பெல்லாம் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வேற வேறையா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போ நம்ம போக வேண்டிய கான்செப்ட் தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணணும்? ஒரு கிளாஸுக்குள்ள இருக்கணும் அண்ட் எந்த மெத்தடுக்கும் உள்ள இருக்கக்கூடாது, வெளியே இருக்கணும். எந்த கீவேர்டும் இல்லாமல் டைரக்டா ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் மாதிரி இருக்கணும். அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்போ கிரியேட் ஆகும்? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போது தான் கிரியேட் ஆகும். அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் ஆகும் போது டிஸ்ட்ராய் ஆகிடும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எந்த இடத்துல இருக்கும்? ஆப்ஜெக்ட்ஸ் எங்க இருக்குமோ அங்கதான் இருக்கும். ஆப்ஜெக்டோட ஒரு பார்ட்டா. ஆப்ஜெக்ட் எல்லாமே ஜாவால ஹீப் மெமரியில இருக்கும். அப்ப இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் ஹீப் மெமரியில தான் ஆப்ஜெக்டோட ஒரு பார்ட்டா இருக்கும். அண்ட் இன்னொரு பாயிண்ட், இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு எல்லாமே நாம வேல்யூ கொடுக்காம அதை ஆக்சஸ் பண்ண முடியுமா? எஸ், கண்டிப்பா முடியும். இந்த வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கலனாலுமே JVM ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிற டைம்ல இதுக்கு டிஃபால்ட் வேல்யூஸ் அசைன் பண்ணிடும். அந்த டிஃபால்ட் வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பிரிண்ட் ஆகும். அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ள டேரக்டா யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்டாட்டிக்கும் இன்ஸ்டன்ஸ்க்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. அப்படி நம்ம ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ள யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட் வழியாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனா இன்ஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ள இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை டேரக்டா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸ் சொல்லுவோம், ஆர் எல்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம். கிளியரா? நெக்ஸ்ட் நம்மளோட செகண்ட் டைப் ஆஃப் வேரியபிள் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ இதுக்கும் நம்ம அதே எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸோட நேம் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். என்னென்ன இருக்கும்? நேம் இருக்கும், அண்ட் ரோல் நம்பர் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஆட்ரிபியூட் நான் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் நேம்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இன்னும் சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணி நான் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி ஒவ்வொரு தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் அந்த ஆப்ஜெக்டோட ஒரு பார்ட்டாக சேர்ந்து எனக்கு இந்த வேரியபிள்ஸும் கிரியேட் ஆகும். பிகாஸ் இது என்ன வேரியபிள்? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், நான் இப்போ 100 ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். 100 ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் நேம் வேறு வேறையாக இருக்கும். ஆர்எல்ஸ் நேம் சேமாக இருந்தாலுமே அவங்க வேறு வேறு ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க. அண்ட் ரோல் நம்பர் கண்டிப்பாக வேறு வேறையாக தான் இருக்கும். பட் காலேஜ் நேம், இது வந்து ஒரு சேம் காலேஜ்க்கான டேட்டா பேஸ் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வேறு வேறு காலேஜ் நேமாக இருக்கும்? கிடையாது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே காலேஜ் நேம் தான் இருக்கும். அப்போ ஒரே காலேஜ் நேம் இருக்கிற சுச்சுவேஷனில் எதனால நான் ஒவ்வொரு தடவையும் இந்த வேரியபிளை கிரியேட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்டூடெண்ட் S1 is equal to நியூ ஸ்டூடெண்ட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் S2 is equal to நியூ ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைம் என்னோட கம்பைலர் இந்த நியூ கீவோட பார்க்கும் போதும் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். அண்ட் இதுக்கான ரெஃபரன்ஸ் வேரியபிள் S1. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட், இதுக்கான ரெஃபரன்ஸ் வேரியபிள் S2. இந்த மாதிரி 100 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஒன்னொன்றுக்கும் நம்ம ரெஃபரன்ஸ் வேரியபிளும் கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் போதும் இந்த ஆப்ஜெக்டோட பார்ட்டாக சேர்த்து நம்மளுக்கு இந்த 3 வேரியபிளும் கிரியேட் ஆகும். பிகாஸ் இதெல்லாமே என்ன வேரியபிள்? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். நேம், ரோல் நம்பர், காலேஜ் நேம். அதே மாதிரி இங்கேயும் நேம், ரோல் நம்பர், காலேஜ் நேம். அதே மாதிரி இங்கேயும் கிரியேட் ஆகும். இப்போ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. நேம் ஓகே, ரோல் நம்பர் ஓகே, பிகாஸ் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் காலேஜ் நேம் எல்லாத்துக்கும் சேமாக தானே இருக்குது. இதனால நான் ஒவ்வொரு டைமும் அதை கிரியேட் பண்ணணும். ஏன் ஒரே ஒரு டைம் கிரியேட் பண்ணிக்கிட்டு எல்லா ஆப்ஜெக்ட்டும் அதையே ஷேர் பண்ணுற மாதிரி என்னால் கிரியேட் பண்ண முடியாதா? இந்த ஐடியா தான் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு பிஹைண்டில் இருக்க ஐடியா. அதாவது நான் இந்த ஸ்ட்ரிங் காலேஜ் நேமுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு கீவேர்ட் போட்டேன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட பார்ட்டாவும் இந்த காலேஜ் நேம் அப்படிங்கிற வேரியபிள் கிரியேட் ஆகாம கிளாஸ் லெவல்ல ஒரே ஒரு வேரியபிள் தான் கிரியேட் ஆகும். இந்த ஒரு வேரியபிளை எல்லா ஆப்ஜெக்டும் ஷேர் பண்ணிக்கும். இதை தான் நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் வேரியபிள்னா ஒரே ஒரு வேரியபிள் கிளாஸ் லெவலில் கிரியேட் ஆகும். நான் எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இந்த ஒரு வேரியபிளை ஷேர் பண்ணிக்கும். எப்போ நான் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இப்போ ஷூராக தெரியுது
ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே இந்த வேல்யூ சேமாக தான் இருக்க போகுது, மாற போகிறதே கிடையாது. எக்ஸாம்பிள் காலேஜ் நேம் மாதிரி. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு போகலாம். இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் லோடிங் டைமில் கிரியேட் ஆகும். அதாவது நான் இப்போ ஜாவா அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது எந்த கமெண்ட்? ஒரு கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஸ்டூடெண்ட் கொடுத்து நான் என்டர் அழுத்திட்டேன். ஸோ இந்த கமெண்ட்டை கொடுத்த உடனே நம்மளுக்கு அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆகும். பட் உடனே இது எக்ஸிக்யூட் ஆகுமான்னு பார்த்தா கிடையாது. இந்த கமெண்ட்டை நான் கொடுத்தோடனே சீக்வன்ஸ் ஆஃப் சில ஸ்டெப்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்னா ஜேவிஎம் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்னா மெயின் த்ரெட் கிரியேட் ஆகிட்டு அந்த மெயின் த்ரெட் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்னா இந்த ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபைலை கண்டுபிடிக்கும் அந்த த்ரெட். லொகேட் ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் ஃபைல். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் ஃபைலை லோட் பண்ணணும். லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மெயின் மெத்தடை என்னோட ஜேவிஎம் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ஃபைலை அன்லோட் பண்ணும். அண்ட் அந்த மெயின் த்ரெட்டை டெர்மினேட் பண்ணும். ஸோ இது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட ஜேவிஎம் ஷட் டவுன் ஆகிடும். ஜஸ்ட் இது ஒரு ஓவரால் ப்ராசஸ் தான். பட் இந்த கமெண்ட்க்கு பின்னாடி இன்னும் பல விஷயம் நடக்கும். ஜஸ்ட் கம் வித் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் ஜேவிஎம் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் மெயின் த்ரெட் கிரியேட் ஆகிட்டு அந்த மெயின் த்ரெட் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் எங்கே இருக்கோ அதை லொகேட் பண்ணுவாங்க. லொகேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ் ஃபைலை லோட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அதுக்குள்ளே இருக்க மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிளாஸ் அன்லோட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மெயின் த்ரெட் டெர்மினேட் ஆகும். ஃபைனலாக என்னோட ஜேவிஎம்மும் ஷட் டவுன் ஆயிடும். இதில் என்னோட ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த கிளாஸ் லோடிங் டைமில் தான் கிரியேட் ஆகும். இந்த டைமில் தான் என்னோட ஸ்டாட்டிக் வேரியபிள் எல்லாமே கிரியேட் ஆகும். அண்ட் அந்த கிளாஸ் அன்லோட் பண்ண டைமில் என்னோட ஸ்டாட்டிக் வேரியபிள் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்போ கிரியேட் ஆகும்னு பார்த்தோம்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் ஆகும்னு பார்த்தோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற வேலை எல்லாமே நம்ம மெயின் ஃபங்க்ஷன் இல்லை வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் கூட தான் கிரியேட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடியே கிளாஸ் லோடிங் டைம்லேயே ஸ்டாட்டிக் வேரியபிள் கிரியேட் ஆகிடும். அண்ட் கிளாஸ் அன்லோட் பண்ணுறப்ப ஸ்டாட்டிக் வேரியபிள் டெஸ்ட்ராய் ஆகிடும். அண்ட் எத்தனை ஆப்ஜெக்ட் இருந்தாலுமே நம்மளுக்கு ஸ்டாட்டிக் வேரியபிள் ஒன்று தான் இருக்கும். இதை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் மாதிரியே ஒரு கிளாஸ்க்குள்ள டேரெக்டாக கொடுத்துருக்கணும். எந்த மெத்தடுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. பட் ஒரே ஒரு சேஞ்ச் அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கணும். ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் கிரியேட் ஆகும். அந்த வேரியபிளை எல்லா ஆப்ஜெக்டும் ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த வேரியபிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிளாஸ் லெவல் வேரியபிள் ஆர் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இந்த வேரியபிள் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மெத்தட் ஏரியா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். பட் ஜேவிஎம் அந்த ஏரியாஸ்லையுமே மெமரி ஏரியாஸ்லையுமே வெர்ஷன் போக போக சில சேஞ்ச் இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் எல்லாமே மெத்தட் ஏரியாவில் தான் கிரியேட் ஆகும். அதனால அந்த ஏரியாவை கான்டெக்ஸ்ட் ஏரியா ஆர் கிளாஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வேரியபிளை நான் எப்படி ஆக்சஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் வேரியபிளை டைரக்டா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது இன்ஸ்டன்ஸ் ஏரியாவா இருந்தாலும் சரி, ஸ்டாட்டிக் ஏரியாவா இருந்தாலும் சரி, டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸ் என்னன்னா கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்றது தான் ஒரு ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸ். இப்போ நான் அதே கிளாஸ்க்குள்ள அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த கிளாஸ் நேமுமே தேவையில்லை. அதாவது கிளாஸ் நேம் ஸ்டாட்டிக் int x is equal to 10. Public static void main string array arguments system.out.println class name main dot x. ஸோ அந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை நான் கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இது கரெக்டு தான். அவுட்புட் நம்மளுக்கு 10ன்னு பிரிண்ட் ஆகும். ஆர்எல்ஸ் system.out.println x. பிகாஸ் நான் இந்த வேரியபிளை அதே கிளாஸ்க்குள்ளே தான் ஆக்சஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி டைமில் நான் டேரெக்டாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கரெக்டு தான். 10. ஆர்எல்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். main m is equal to new main system.out.println m dot x. இதுவும் கரெக்டு தான். இதுக்கும் அவுட்புட் நம்மளுக்கு 10ன்னு பிரிண்ட் ஆகும். ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை 3 விதத்தில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எய்தர் அந்த கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஆர் ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேம் கிளாஸ்க்குள்ளேயே ஆக்சஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் டேரெக்டாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேரியபிளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இது ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ளேயும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக, இன்ஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளேயும் டேரெக்டாக நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கலனா ஜேவிஎம் வேல்யூ கொடுக்குமா கொடுக்காதா? இதுதான் நம்மளோட அடுத்த டாபிக். எஸ், இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்குற மாதிரியே ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் டிஃபால்ட் வேல்யூ ஜேவிஎம் கொடுக்கும். பட் எந்த டைம்ல கொடுக்கும் நம்ம பார்த்தோம்னா கிளாஸ் லோடிங் டைம்ல தான் கொடுக்கும்.
இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிற டைமில் ஜேவிஎம் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கும். ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு கிளாஸ் லோடிங் டைமில் ஜேவிஎம் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கும். கிளாஸ் லோடிங்னா இந்த ஃபேஸில் நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு வேல்யூஸ் கொடுக்காம இருந்தால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜேவிஎம் அந்த மாதிரி வேரியபிளுக்கு டிஃபால்ட் வேல்யூஸை கொடுக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கிளாஸ் நேம் int x ஸ்டாட்டிக்னா கண்டிப்பாக முன்னாடி என்ன பண்ணணும், ஸ்டாட்டிக் போடணும். ஸ்டாட்டிக் string y public static void main string array arguments system.out.println x system.out.println y. ஸோ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு ஒரு யூஸராக நான் வேல்யூ கொடுக்கல. அப்போ இதை நான் ரன் பண்ணும்போது என்ன எனக்கு அவுட்புட்டாக வரும், 0 நல் அப்படிங்கிறது அவுட்புட்டாக வரும். இந்த வேல்யூஸ் யார் கொடுத்தது, ஜேவிஎம் கிளாஸ் லோடிங் டைமில் கொடுத்த டிஃபால்ட் வேல்யூஸ். இந்த வேரியபிள்ஸை நம்ம கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸ் ஆர்எல்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லிக்கலாம். இந்த கோடை நம்ம இப்போ கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த ஃபைலை கம்பைல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த கிளாஸை. ஜாவா டெமோ அவுட்புட் 0 நல் பிகாஸ் இன்டோட டிஃபால்ட் வேல்யூ 0 அண்ட் ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் வேல்யூ நல். அது ரெண்டுமே ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள், அதுக்கு நான் வேல்யூஸ் கொடுக்கல. அப்போ கிளாஸ் லோடிங் டைமில் என்னோட ஜேவிஎம் அதுக்கு டிஃபால்ட் வேல்யூஸ் அசைன் பண்ணியிருப்போம். அதை தான் நம்ம அவுட்புட்டில் பார்க்குறோம். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், ஸ்டாட்டிக் வேரியபிள் கிளாஸ் லெவலில் ஒன்று தான் கிரியேட் ஆகும். நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அது எல்லாமே அந்த ஒரு வேரியபிளை ஷேர் பண்ணிக்கோன்னு பார்த்தோம். இதனால ஏதாச்சும் பிரச்சனை வர சான்ஸ் இருக்கானா, அஃப்கோர்ஸ் பிரச்சனை வரும். கிளாஸ் நேம் static int x is equal to 10 public static void main string array arguments. நான் ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். main m1 is equal to new main m2 is equal to new main. அதாவது எனக்கு x 10ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகிருக்கும் அண்ட் m1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும், m2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். இந்த ரெண்டுத்துக்குமே இந்த வேரியபிள் காமன் தான். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த m1 வச்சு இந்த எக்ஸோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ என்ன நடக்கும், இந்த m1 வச்சு இந்த எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் பண்ணால் இது 10ல இருந்து 20ன்னு மாறிடும். அண்ட் m2 வச்சு அந்த எக்ஸை நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த லைனுக்கு அவுட்புட் 10ன்னு வருமா 20ன்னு வருமா, கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. 10ன்னு வராது, பிகாஸ் அந்த 10 ஓவர் ரைட் ஆயிடுச்சு. எனக்கு லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆன வேல்யூ 20 தான் வரும். பிகாஸ் ஒரே ஒரு வேரியபிள் தான் எல்லாரும் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் யார் சேஞ்ச் பண்ணாலுமே அந்த சேஞ்ச் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எப்போல்லாம் ஸ்டாட்டிக் வேரியபிளை நம்ம சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோட தெளிவாக லெசன் பண்ணுங்க. demo1 அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இதுக்குள்ள நான் ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஸ்டாட்டிக் வேரியபிள், இன்னொன்று இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் காப்பி தனித்தனியாக கிரியேட் ஆகும். ஸ்டாட்டிக் வேரியபிள் கிளாஸ் லெவலில் ஒரே காப்பி தான் கிரியேட் ஆகும், எல்லா ஆப்ஜெக்ட்டும் அதை ஷேர் பண்ணிக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கோட். நான் ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். demo1 d1 is equal to new demo1, demo1 d2 is equal to new demo1. இந்த d1 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், d2 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். நான் என்ன பண்ணுறேன்னா d1 வச்சு எக்ஸோட வேல்யூவை 10ல இருந்து 100க்கு மாற்றுறேன். அண்ட் அதே d1 வச்சு ஒய்யோட வேல்யூவை 20ல இருந்து 200க்கு மாற்றுறேன். பட் நான் பிரிண்ட் பண்ணும் போது அந்த ரெண்டு வேரியபிளையும் d2 வச்சு பிரிண்ட் பண்ணுறேன். என்ன அவுட்புட் வரும், கெஸ் பண்ணுங்க. எக்ஸுங்கிறது ஸ்டாட்டிக் வேரியபிள், ஒரே காப்பி தான். அப்போ எந்த ஆப்ஜெக்ட் அதில் சேஞ்ச் பண்ணாலும் அந்த சேஞ்ச் மீதி இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ d1 இந்த எக்ஸை 100ஆக மாற்றிருந்தால் d2 வச்சு அந்த எக்ஸை நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 100 தான் வரும். பிகாஸ் எனக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, யார் சேஞ்ச் பண்ணாலும் எல்லாமே அதில் தான் சேஞ்ச் ஆகும். d1 வச்சு நான் ஒய்யை 200ஆக மாற்றிருக்கேன். பட் அந்த ஒய்ங்கிறது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அப்போ இந்த d1ஓட ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்க ஒய் தான் எனக்கு மாறி இருக்குமே தவிர d2 ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்க ஒய் மாறி இருக்காது. அப்போ இந்த கோடுக்கான அவுட்புட் 120. கம்பைல் பண்ணி பார்ப்போம், ரன் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம demo1ங்கிற ஃபைலை கம்பைல் பண்ணோம் அண்ட் அந்த demo1 தான் ரன்னும் பண்ணோம். ஸோ 100
200. இந்த 100 இந்த d1 வச்சு நான் சேஞ்ச் பண்ணது அது ஆக்சுவலாக சேஞ்ச் ஆயிடுச்சு பிகாஸ் எக்ஸ்ங்கிறது ஸ்டாட்டிக் வேரியபிள். இந்த 20 சேஞ்ச் ஆகலை பிகாஸ் அந்த ஒய்ங்கிறது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். நம்மளோட தேர்ட் டைப் ஆஃப் வேரியபிள் அண்ட் இதுதான் நம்மளோட லாஸ்ட் டைப் ஆஃப் வேரியபிள். என்னது? லோக்கல் வேரியபிள். சம்டைம்ஸ் நம்மளோட டெம்பரவரி ரெக்யர்மெண்ட்டுக்காக ஒரு வேல்யூ ஒரு இடத்துல டெம்பரவரியா ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய நீட் வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம கிரியேட் பண்ற வேரியபிள் தான் லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். இந்த லோக்கல் வேரியபிள்ஸை நம்ம ஏதோ ஒரு பிளாக்குள்ள கிரியேட் பண்ணுவோம். ஒரு மெத்தட்குள்ள கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பிளாக்குள்ள கிரியேட் பண்ணிக்கலாம், ஆல்ஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேரியபிள்ஸ் தான் நம்ம லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் m1 அப்படிங்கிறது ஒரு மெத்தட். இதுக்குள்ள நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். int x is equal to 10. ஸோ ஒரு மெத்தட்குள்ள இந்த வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு லோக்கல் வேரியபிள். ஆர்எல்ஸ் ஒரு பிளாக், இது ஒரு ஸ்டாட்டிக் பிளாக். இதுக்குள்ள நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அகைன் இதுவும் வந்து ஒரு லோக்கல் வேரியபிள். ஆர்எல்ஸ் டெஸ்ட், இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிளும் லோக்கல் வேரியபிள் தான். ஸோ ப்ரோக்ராமரோட டெம்பரவரி தேவைக்காக ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணால் அதுதான் லோக்கல் வேரியபிள். இந்த வேரியபிள் ஒரு மெத்தட்குள்ளே இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு பிளாக்குள்ளே இருக்கலாம், ஆர்எல்ஸ் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயும் இருக்கலாம். இந்த பிளாக்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம லேட்டர் மாடியூல்ல பார்க்கலாம். ஜஸ்ட் அதுக்குள்ளேயும் லோக்கல் வேரியபிளை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த லோக்கல் வேரியபிளை நம்ம டெம்பரவரி வேரியபிள் ஆர்எல்ஸ் ஆட்டோமேட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வாப் த டூ நம்பர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராமுக்கு நம்மளுக்கு தேர்டா இன்னொரு வேரியபிளோட தேவை வரும். ஜஸ்ட் டெம்பரவரியா நம்மளோட வேல்யூ அதுக்குள்ள போட்டு வைக்கிறதுக்கு அந்த வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மளோட டெம்பரவரி தேவைக்காக யூஸ் பண்றது தான் இந்த லோக்கல் வேரியபிள். அதனால தான் இதை டெம்பரவரி வேரியபிள், ஆட்டோமேட்டிக் வேரியபிள் இந்த மாதிரியான நேமையும் சொல்லிக்கலாம். இந்த வேரியபிள் என்னோட JVM மெமரியில எந்த இடத்துல இருக்கும்னு பார்த்தோம்னா ஸ்டாக் மெமரியில இருக்கும். அண்ட் JVM ஆர்கிடெக்சர் படிக்கும் போது JVM பத்தின எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லோக்கல் வேரியபிள் JVMோட ஸ்டாக் மெமரியில தான் இருக்கும். இந்த வேரியபிள் எப்போ கிரியேட் ஆகும்னா அந்த பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ கிரியேட் ஆகும். அண்ட் அந்த பிளாக்கோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்ச உடனே டெஸ்ட்ராய் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் m1 இது வந்து ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்குள்ள சில கோடு இருக்கு அண்ட் இதில் ஒரு வேரியபிள் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. இது முடிஞ்சு நான் அகைன் சில கோடு இருக்கு. இப்போ இந்த m1 நான் கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த m1 நான் கால் பண்றேன். அப்போ என்ன நடக்கும்? இந்த எக்ஸ்ங்கிற வேரியபிள் கிரியேட் ஆகும். இந்த இடத்துக்கு எப்போ வருதோ என்னோட கண்ட்ரோல், அதாவது இந்த m1 ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகி முடியுதோ இந்த எக்ஸ்ங்கிற வேரியபிள் டிஸ்ட்ராய் ஆகிடும். அகைன் செகண்ட் டைம் நான் இந்த m1 கால் பண்றேன். அகைன் எக்ஸ்ங்கிற வேரியபிள் கிரியேட் ஆகும், அதுக்குள்ள 10ங்கிற வேல்யூ இருக்கும். அகைன் என்னோட கண்ட்ரோல் எப்போ இந்த இடத்துக்கு வருதோ இந்த வேரியபிள் அகைன் டிஸ்ட்ராய் ஆகிடும். இந்த மாதிரி 100 டைம்ஸ் நான் m1 மெத்தடை கூப்பிட்டாலும் 100 டைம்ஸ் அந்த எக்ஸ்ங்கிற வேரியபிள் கிரியேட் ஆகும். லோக்கல் வேரியபிள் அந்த பிளாக்கோட எக்ஸிக்யூஷன் எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் கிரியேட் ஆகும். ஆனால் அந்த பிளாக்கோட எக்ஸிக்யூஷன் எப்பெல்லாம் முடிஞ்சிருதோ அப்பெல்லாம் அந்த லோக்கல் வேரியபிள் டிஸ்ட்ராய் ஆகிடும். இப்போ இந்த m1 மெத்தடை 3 த்ரெட் எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. T1ங்கிற ஒரு த்ரெட், T2ங்கிற ஒரு த்ரெட், T3ங்கிற ஒரு த்ரெட். 3 த்ரெட் இந்த m1 அப்படிங்கிற மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணது ஒரே டைம்ல. அப்போ இந்த 3 த்ரெட்டுக்கும் இந்த எக்ஸ்ங்கிற வேரியபிள் செப்பரேட் காப்பியா இருக்கும். அப்போ ஒரு த்ரெட் பண்ற சேஞ்ச் இன்னொரு த்ரெட்டை அஃபெக்ட் பண்ணாது. இதனாலதான் நம்ம லோக்கல் வேரியபிளை த்ரெட் சேஃப் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபால்ட்டாவே லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாமே த்ரெட் சேஃப். பட் இந்த த்ரெட்டுங்கிற டேமும் உங்களுக்கு புரியாது. பட் நம்ம மல்டி த்ரெட்டிங் மாடியூல் பார்க்கும்போது இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கலாம். ஜஸ்ட் லோக்கல் வேரியபிளை பற்றின இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பார்க்கும் போதும் ஸ்டாட்டிக் வேரியபிள் பார்க்கும் போதும் ஆஸ் அ யூசரா நான் அதுக்கு வேல்யூ கொடுக்கலனா என்னோட JVM அதுக்கு வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் லோக்கல் வேரியபிளுக்கு அதே மாதிரி என்னோட JVM வேல்யூ கொடுக்குமா? நோ. லோக்கல் வேரியபிளுக்கு கம்பல்சரி ப்ரோக்ராமர் தான் வேல்யூ கொடுத்தாகணும். இல்லைன்னா என்னோட கோட் கம்பைல் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் மெயின், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ். இது ஒரு மெத்தட். ஒரு மெத்தட்குள்ள கிரியேட் பண்ற வேரியபிள் லோக்கல் வேரியபிள் int x. இதை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பட் இதுக்கு வேல்யூ எதுவும் நான் கொடுக்கல. நான் நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்ண ட்ரை பண்றேன்? இந்த வேரியபிளை யூஸ் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ என்ன நடக்கும்? என்ன பிரிண்ட் ஆகும்? கெஸ் பண்ணுங்க. கோட் கம்பைலே ஆகாது. கம்பைலேஷன் எரர். வேரியபிள் எக்ஸ்
might not have been initialized அப்படிங்கிற கம்பைலேஷன் எரர் நம்மளுக்கு வரும். ஸோ லோக்கல் வேரியபிளுக்கு JVM டிஃபால்ட் வேல்யூ கொடுக்காது. லோக்கல் வேரியபிளை நம்ம கோடில் நம்ம யூஸ் பண்ணோம்னா கம்பல்சரி அந்த வேல்யூவை நாம தான் கொடுக்கணும். இப்போ இதுக்கு நான் 10 அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணனா எனக்கு அவுட்புட்ல 10 அப்படின்னு வரும். இப்போ இன்னொரு கோட் எழுதுறேன், இதுக்கு அவுட்புட் என்னன்னு சொல்லுங்க. int x system.out.println hello. இந்த கோடு கம்பைல் ஆகுமா? கம்பைல் ஆகாதா? இங்கே நான் ஒரு லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதுக்கு வேல்யூ கொடுக்கல, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இந்த கோட் கம்பைல் ஆகுமா? ஆர்எல்ஸ் இந்த கோடுக்கும் கம்பைலேஷன் எரர் வருமா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இந்த கோடுக்கு கம்பைலேஷன் எரர் வராது, கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும், கம்பைல் ஆகும். நான் இந்த எக்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், நான் அதுக்கு வேல்யூ கொடுக்கல, என்னோட ஜேவிஎம்மும் வேல்யூ கொடுக்காது. பட் இந்த இடத்துல அது ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் நான் இந்த வேரியபிளை எங்கேயுமே யூஸ் பண்ண கிடையாது. ப்ராப்ளம் எப்போ வரும்? நான் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணாதான் ப்ராப்ளம் வரும். போன கோடில் நம்ம இன்ட் எக்ஸ்ன்னு எழுதிருந்தோம், ஆனால் அந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல அந்த எக்ஸை நான் யூஸ் பண்ணியிருந்தேன் போன கோடில், அதனால தான் நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர் வந்துச்சு. இந்த இடத்துல நான் எக்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பட் அந்த எக்ஸை யூஸ் பண்ண கிடையாது. அதனால இந்த கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகும், அவுட்புட் ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இன்னொரு கோட், ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அண்ட் இதுக்கு கீழே நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு. இந்த இடத்துல x equal to 10 system.out.println x. ஸோ இந்த கோடுக்கு அவுட்புட் வருமா? எஸ், கம்பைல் ஆகும், அவுட்புட்டும் வரும். நான் அந்த வேரியபிளை எப்போ யூஸ் பண்ணுறனோ அந்த யூஸ் பண்ணுற டைமில் அந்த வேரியபிளுக்கான வேல்யூ என்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நான் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுற டைம் அதே டைமில் தான் நான் வந்து வேல்யூ கொடுக்கணும் அப்படிலாம் எந்த நீடும் இல்லை. அந்த வேரியபிளை நான் எப்போ யூஸ் பண்ணுறனோ அதுக்கு முன்னாடி அந்த வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்தா போதும். லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி. எந்த பிளாக்குள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த பிளாக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோடுக்கு என்ன அவுட்புட் வரும்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? சொன்னீங்க லோக்கலாக ஐங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு 0ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன், அண்ட் ஒரு லூப் போட்டிருக்கேன், அதில் ஒவ்வொரு டைம் ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். எத்தனை டைம் இந்த லூப் ரன் ஆகும்? 0லேருந்து 5 வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும். அப்போ 6 டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகும். அப்போ ஐ எத்தனை டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும்? 0லேருந்து 1 2 3 4 5 6 இப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோடு தெளிவாக பாருங்க. நான் இங்கே ஐயை யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஜேவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஜேவை கிரியேட் பண்ணது அந்த லூப்போட ஒரு பார்ட்டாக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த லூப் எங்கே முடியுதோ இந்த இடத்துலயே ஜேங்கிற ஒரு வேரியபிள் டெட் ஆகிடும். இந்த லைனை தாண்டி இங்கே வரும்போது என் கம்பைலருக்கு ஜேங்கிற ஒரு வேரியபிள் இருக்கிறதே தெரியாது. அப்போ இங்கே என்ன வரும்? கோடு கம்பைலே ஆகாது. ஸோ கம்பைலேஷன் எரர் கெனாட் ஃபைண்ட் சிம்பிள் ஜே அப்படிங்கிற எரர் வரும். ஜேன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கம்பைலர் தெளிவாக சொல்லும். ஸோ லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் எந்த பிளாக்குள்ள அதை கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த பிளாக் உள்ள மட்டும்தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம அந்த பிளாக்கை தாண்டி வெளியே வந்துட்டோம்னா அந்த வேரியபிளை நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த 3 வேரியபிளில் லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம 3 வேரியபிள்ஸையும் கிளியராக பார்த்துருக்கோம், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தது ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ இதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது லோக்கல் வேரியபிள். இது மூணுமே ஒரு வேரியபிளோட பொசிஷனை வச்சு கிளாஸிஃபை பண்ணால் வர டைப்ஸ். அண்ட் ஒரு வேரியபிள் என்ன வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வச்சு கிளாஸிஃபை பண்ணால் நமக்கு ப்ரிமிட்டிவ் வேரியபிள் ஆர் எல்ஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்.
ஸோ ஜாவால இருக்க எல்லா வேரியபிளுமே இந்த காம்பினேஷன்ல ஏதோ ஒரு காம்பினேஷனா தான் இருக்கும். எய்தர் இன்ஸ்டன்ஸ் பிரிமிட்டிவா இருக்கலாம், இல்ல இன்ஸ்டன்ஸ் ரெஃபரன்ஸா இருக்கலாம், ஆர் ஸ்டாட்டிக் பிரிமிட்டிவா இருக்கலாம், இல்ல ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸா இருக்கலாம், இல்ல லோக்கல் பிரிமிட்டிவா இருக்கலாம், ஆர் லோக்கல் ரெஃபரன்ஸா இருக்கலாம். ஜாவால நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணாலுமே இந்த காம்பினேஷன்ல ஏதோ ஒரு காம்பினேஷனா தான் கண்டிப்பா இருக்கும். எக்ஸாம்பிள், கிளாஸ் main int x static int y equal to 5 and public static void main string array arguments int z equal to 6 and main m is equal to new main. இது நம்மளுக்கு மொத்தம் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? 4 வேரியபிள் இருக்கு. எக்ஸ்ங்கிறது ஒரு வேரியபிள், ஒய்ங்கிறது ஒரு வேரியபிள், இசட்ங்கிறது ஒரு வேரியபிள், எம்ங்கிறது ஒரு வேரியபிள். இதுல ஒன்னொன்னு என்னென்ன டைப் நம்மளால சொல்ல முடியுமா? இந்த எக்ஸ் வந்து நம்ம எங்க கொடுத்துருக்கோம்? கிளாஸுக்குள்ள டைரக்டா கொடுத்துருக்கோம் அண்ட் மெத்தடுக்கு வெளியே கொடுத்துருக்கோம். அப்ப இந்த மாதிரி வேரியபிள் நம்ம என்ன வேரியபிள்னு சொல்லுவோம்? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். அண்ட் இது ஹோல்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பிரிமிட்டிவ் வேல்யூவை. இன்ட்டுங்கிறது ஒரு பிரிமிட்டிவ் டேட்டா டைப். அப்ப அந்த இன்ட் வேல்யூ வந்து இந்த எக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த எக்ஸ் ஒரு பிரிமிட்டிவ் வேரியபிள். அப்ப இந்த எக்ஸ்ங்கிறது இன்ஸ்டன்ஸ் பிரிமிட்டிவ். நெக்ஸ்ட், இந்த ஒய்ங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். பிகாஸ் கிளாஸுக்குள்ள கொடுத்துருக்கேன் அண்ட் மெத்தடுக்கு வெளியே கொடுத்துருக்கேன், ஸ்டாட்டிக் வேரியபிள் போட்டு கொடுத்துருக்கேன். இது ஹோல்ட் பண்ணியிருக்கிறதும் ஒரு பிரிமிட்டிவ் வேல்யூவை தான். அப்ப இது என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டாட்டிக் பிரிமிட்டிவ். இந்த இசட்ங்கிறது லோக்கல் வேரியபிள். பிகாஸ் நான் இதை ஒரு மெத்தடுக்குள்ள எழுதியிருக்கேன் அண்ட் இது ஹோல்டு பண்ணியிருக்கிறது ஒரு பிரிமிட்டிவ் வேல்யூ தான். அப்ப இதை என்னன்னு சொல்லுவோம்? லோக்கல் பிரிமிட்டிவ். இந்த எம்ங்கிறது இதுவும் ஒரு லோக்கல் வேரியபிள் தான். பிகாஸ் நான் மெயின் மெத்தடுக்குள்ள தான் எழுதியிருக்கேன். பட் இது எதை ஹோல்ட் பண்ணியிருக்கு? இது ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணியிருக்கு. எம்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணியிருக்கு. அப்ப இது லோக்கல் ரெஃபரன்ஸ் வேரியபிள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவால நம்ம என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணாலும் சரி, இந்த காம்பினேஷன்ல ஏதோ ஒரு காம்பினேஷனா தான் இருக்கும். ஸோ நம்மளோட வேரியபிள் கான்செப்ட் இதோட முடியுது. அண்ட் இந்த கான்செப்ட் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.